3000 ரூபாய் ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை ஆலந்தூரில் இன்று தொடங்கி வைத்தார். 2,22 லட்சம் அரிசி ரேஷன் அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கலுக்கான சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். திருமிகு அன்னபூர்ணா எஸ்டர், அவரின் மருமகள் கீர்த்தனா ஆகியோரை அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமிருந்து பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பினை பெற்றுக் கொள்கின்றனர். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் டோக்கன்களை காட்டி பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்க பணத்தையும் பெற்றுச் செல்கின்றனர். பாமகவை போலவே மேலும் பல கட்சிகள் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து விளக்கம் அளித்த அவர், தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித்ஷா கேட்டறிந்ததாக கூறினார். பாமகவை போலவே மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சசிகலா, OPS உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் இணைக்கும் எண்ணம் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். திமுக தாவேகவுடன் கூட்டணி தொடர்பான கேள்விக்கு அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்துவிட்டு கூட்டணி குறித்து 2 நாட்களில் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கொடுக்காததற்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அரசியல்வாதி விஜயுடன் மோதுங்கள், நடிகர் விஜயுடன் மோதாதீர்கள் என்று பிரதமர் மோடிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் கிரீஷ் சோடங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் நாளே நமக்கு பொங்கல் பண்டிகை என்று நடிகர் ரவி மோகன் கூறியுள்ளார். விஜய்க்கு ஆதரவாக லட்சக்கணக்கான சகோதரர்களில் ஒருவனாக தாமும் நிற்பதாகவும் சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டில் இருந்து பொங்கல் பண்டிகைக்கு அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. வரும் 12, 13, 19, 20 ஆகிய தேதிகளில் நெல்லை, தாம்பரம் இடையேயும் 14ஆம் தேதி செங்கல்பட்டு, நெல்லை இடையேயும் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் ஆபரண தங்கம் 12,750 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,02,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தை போலவே தாறுமாறாக ஏற்றம் கண்ட வெள்ளி விலை இன்று கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 272 ரூபாயாகவும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,72,000 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி நகரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலில் பலத்த காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, கடலூர், நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் தமிழக அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் தங்களையும் இணைக்க கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊராட்சி செயலாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்ய முயன்றபோது ஒருவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் 14வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் மேம்பாலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவில் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.
தொழில்நுட்பத்தை சமூக வளர்ச்சிக்காகவும் பார்க்க வேண்டும், அது அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். நாட்டில் இருக்க 38 மாவட்டங்களில் 32 மாவட்டங்களில் இருந்து வெண்பொருள் ஏற்றுமதி நடக்குதுன்னு ஒன்றிய அரசினுடைய STPயை வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் தெரிவிக்குது. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்லுகிற இந்த தரவு தான் என்னுடைய பதில். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்று வேலை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்களை ஏமாற்றும் நாடகத்தை திமுக அரங்கேற்றி வருவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பள்ளிகளில் வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டங்கள் மாற்றம் தொடர்பாக ஜனவரி 10ஆம் தேதிக்கு பின் கல்வியாளர்கள், பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதிக்குட்பட்ட கல்லூரி மாணவர்கள் 1997 பேருக்கு தமிழக அரசின் மடிக்கணினிகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், பெற்றோர்கள் அளிக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் புதிய பாடத்திட்டம் வகுக்கப்படும் என கூறினார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். முதுமையினால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 27ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்தார். தொடர் சிகிச்சைக்கு பின்னர் அவரது உடல்நிலை சீரடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் ஒரே மேடையில் முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் DK சிவகுமாரும் முதல்வர் பதவி விவகாரத்தில் சூசகமாக தெரிவித்த கருத்து புயலை கிளப்பியிருக்கிறது. ஹாவேரி மாவட்டத்தில் நடைபெற்ற மருத்துவக் கல்லூரி தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய DK சிவகுமார், கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவனே தலைவன் என சித்தராமையாவை மறைமுகமாக குறிப்பிட்டு பேசினார். இதையடுத்து நிகழ்ச்சி முடிந்து கிளம்பிய சித்தராமையா, இன்னும் எத்தனை நாள் முதல்வராக தொடர்வேன் என்பது தெரியாது என செய்தியாளர்களிடம் கூறினார். பொங்கலுக்கு பிறகு கர்நாடகாவில் முதல்வர் மாற்றம் இருக்கலாம் என கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது இரு தலைவர்களின் பேச்சு அம்மாநில அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்களை நாய்களுடன் ஒப்பிட்டு நடிகை ரம்யா தெரிவித்த கருத்திற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தெருநாய்கள் தொடர்பான வழக்கில் நாய் எப்போது கடிக்க வரும் என்பதை அதன் மனநிலையை பார்த்து அறிய முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. இதை மேற்கோள் காட்டிய நடிகை ரம்யா, ஓர் ஆணின் மனதையும் படிக்க முடியாது என்றும் அவன் எப்போது பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை செய்வான் என்று தெரியாது எனவும் கூறியிருந்தார். ரம்யாவின் இந்த கருத்திற்கு சமூக வலைதளங்களில் பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.